move on to Tamil oratory. Before I give you the name of the student, he was given 20 minutes to prepare for the oration, and he won the gold medal for the same. I invite Robert Dean Osbert to speak. வடவெங்கிடம் தொட்டு தென்குமரி வரை முத்தமிழாய் தித்திக்கும் என்றும் புதுமையும் இளமையும் மாறா துள்ளித் திரியும் புள்ளிமானை போல் கண்டவர்களை தன் குறும்பு கண்களால் மயக்கும் அன்னை தமிழை அகமதில் நினைந்து வணக்கத்திற்குரிய விழா தலைவர் அவர்களே, பிரதம விருந்தினர் அவர்களே, அவர்தம் துணைவியார் அவர்களே, வணக்கத்திற்குரிய கல்லூரியின் அதிபர் அவர்களே, உப அதிபர்களே, பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர்களே, அவையில் உள்ள பெரியோர்களே, பெற்றோர்களே, பழைய மாணவர்களே மற்றும் என் இனிய மாணவ நண்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது பணிவான காலை வணக்கம். மண்ணை தோண்டி பொன்னை தேடினான் அன்று, விண்ணை தோண்டி மண்ணை தேடுகிறான் என்று. கள்ளமில்லா உள்ளமுடனே உயர் கலாசாரம் கண்டான் அன்று, உள்ளமெல்லாம் கரவு கொண்டு மானுடம் தொலைத்தான் என்று. ஆம், இதன் காரம்தான் எனது கருப்பொருள், விஞ்ஞானமும் கலாசாரமும். விழுதுகள் 1000 ஆனாலும் விளைந்தது வித்து ஒன்றிலன்றோ என்ற பாரதி கூற்றுக்கிணங்க கலாசாரம் என்ற மூலாதாரத்திலிருந்தே ஆயகலைகள் 64 வளர்ச்சி அடைந்து இன்று விஞ்ஞானமாக பரிணமித்துள்ளது. கலாசாரம் என்பது கலைகளின் ஆசாரம் என பொருள்படும். விஞ்ஞானம் என்பது மேலான தெளிந்த அறிவு நிலையான உண்மை என பொருள்படும். இதற்கமைய விஞ்ஞானம் என்பது கலாசாரத்தின் அத்திவாரத்தில் எழுந்த ஒரு தூண் என்பது வெளிப்படையாகிறது. ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி அகிலத்தையே ஆட்டி படைக்கும் விஞ்ஞானத்தின் ஆணிவேர் போன்றதே கலாசாரமாகும். ஆனால் இன்றைய விஞ்ஞானம் அந்த ஆணிவேரையே மறந்த பாதையில் பயணிப்பதுதான் மிக மிக வேதனைக்குரியது. உயிர் காக்கும் உன்னத துறையில் விஞ்ஞானம் என்று உலகை வியக்க வைக்கும் விந்தை மிகு ஆராய்ச்சிகளையும் இவை யாவும் கற்பனை அல்ல, நிஜம்தான் என்று ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடலின் எந்த உறுப்புகளையும் பிரித்தும் பகுத்தும் அறுத்தும் சத்திர சிகிச்சை செய்து ஒன்னுள்ளே உள்ள 9 வாயில்களாலும் போக துடிக்கின்ற உயிரை இழுத்து பிடித்து இயன்றவரை பாதுகாத்து புரியும் மகத்தான சேவை பாராட்டிற்குரியதுதான். ஆம், அற்புதம் கேட்க மிகவும் சுவையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் மறுபுறம் தாயின் கருப்பையில் கருவாகி அத்தாயின் உதிரத்தால் உடலாகி உயிராகி அன்னையின் அரவணைப்பில் சுகம் கண்டே தாயின் தாலாட்டிலும் அமுதூட்டலிலும் ஆரோக்கியமாக வளம் பெற்று அன்போடும் பண்போடும் பணிவோடும் வளர்ந்து வந்த பிள்ளை செல்வங்கள் இன்று மருத்துவத்துறையின் அதீத விஞ்ஞான வளர்ச்சியால் அன்னை தந்தை யாரென அறியாது, அரவணைப்பு கிடையாது, அளவளவான பரிசோதனை குழாய்களில் கருவுற்று கல்லறையின் பிணம்போல் குழாயறைகளில் துஞ்சி உருப்பெற்று உலாவுவதும், சஷ்டியில் இருந்தால்தான் கருப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற ஆன்ம சிந்தையோடு தந்தை தாயர் தம் மனைமாட்சியை நடாத்தி நன்களுமாம் நன்மக்களை பெற்று இன்புற்ற காலம் போய் இன்று கருவை கருவறையிலேயே கருக்கி பொறித்து சருகாக்கும் கருக்கலைப்புகளும், மறுபுறம் உறுப்பு தானம் என்ற பெயரில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் அப்பாவி ஜீவன்களை உயிரோடு கொலை செய்து உறுப்புகளை விலை பேசும் பாதக செயல்களும் காலம் காலமாக சமுதாயம் பணி வந்த கலாசாரத்தின் பக்கவேர்களை இன்றைய விஞ்ஞானம் கரையான் போல் அரித்து வருவது வேதனைக்குரியதுதான். எந்த இனத்திற்கும் எச்சமுதாயத்திற்கும் பாதுகாப்பு என்பது இன்றியமையாதது. ஆனால் பாதுகாப்பு என்ற போர்வையில் அளவு கடந்த அணுவாயுத உற்பத்தியானது
கணக்கற்ற உயிர்களை கணநொடி பொழுதில் காவு கொண்ட அணுவாயுத பேரழிவுக்கு மீண்டும் ஒரு முறை இழுத்துச் செல்லும் என்பதை மறுக்கும் நிலையில் இன்று யாரும் இல்லை. தன்னால், தன் பரிசனத்தால், ஊனமிகு பகைத்துரத்தால், கள்வரால், பிற உயிர்தம்மால் வரும் 5 பயங்களையும் நீக்கி ஆட்சி செய்ய வேண்டியதே நல்லரசன் ஆட்சி என்கிறது பெரிய புராணம். இத்தகைய ஆட்சியில் மன்னனும் மக்களும் முடியும் குடியும் பாதுகாப்புடன், மன்னனுக்காய் மக்களும், மக்களுக்காய் மன்னனும், மக்களுக்காய் பாராளுமன்றங்களும் சபைகளும் என்ற உயர்ந்த ஒரு கலாச்சாரம் இன்று விஞ்ஞானத்தின் முறையற்ற ஆயுத வல்லாட்சி என்ற அடக்குமுறைக்குள் சிக்கி மாண்டு மடியும் நிலையில் சகல நாடுகளின் பாதுகாப்பே கேள்விக்குறியாகிவிட்டது. விஞ்ஞான வளர்ச்சியின் சிகரமான இலத்திரனியல் துறையானது கடந்த 1/2 நூற்றாண்டுகளுக்குள்ளாக பெற்ற வளர்ச்சி மூலம் செக்கனுக்குள் செகமெல்லாம் நிகழ்பவற்றை அறியவும், பார்க்கவும், பகிரவும் முடிவது திறமைதான். ஆனால் தகவல் தொடர்பாடலின் கலாச்சாரத்தை மீறிய விஞ்ஞானத்தின் வளர்ச்சியானது 4 சுவர்களுக்குள்ளே நடக்க வேண்டிய அந்தரங்கங்களை நாட்சந்தி கிழித்து வந்து நாடெங்கும் பரப்புவதால் பண்டு தொட்டு பல்வேறு இனத்தவரும் பேணிவரும் தமக்கே உரித்தான கலாச்சார விழுமியங்கள் விகாரமடைந்து இன்று மனித கலாச்சாரமே புற்றுநோய் ஆகிவிட்டது. இவ்வாறான விஞ்ஞானத்தின் அபரிமித வளர்ச்சியானது மனித சமுதாயத்தின் முழு கலாச்சாரத்திலும் ஓசோன் படை ஓட்டைகள் போன்ற பாதிப்புகளை தோற்றுவித்துள்ளதுடன் கரையை, கரியை, ஏன் ஆழகால நஞ்சையே கலந்து நச்சு வாயுவை சுவாசிக்கும் ஒரு நலிந்த நோயுள்ள உலக சமுதாயத்தினரை தோற்றுவித்து விட்டது. உலகம் வாழவும், வளரவும், மகிழவும் தான் அறிவும் விஞ்ஞானமும் வழிகாட்ட வேண்டும். மாறாக மாற்றமே மேலானது என்ற ஒரே குறிக்கோளுடன் கலாச்சாரம் சாராத விஞ்ஞானத்தின் வளர்ச்சியே அவசியம் என எண்ணுவோமே ஆனால் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகதுன்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்ற உலக பொதுமறைக்கமைய மாற்றத்தை அன்றி ஏமாற்றத்தையே சுவீகரித்தவர்களாக மானுடர் அழிவதுதான் திண்ணம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தனற்றுள் எல்லாம் தலை என்ற வள்ளுவன் வாக்கை மறந்து விஞ்ஞானம் என்பது வெறுமனே புதிய கண்டுபிடிப்புகளும் பொருளாதார நோக்கமும் தான் என்ற மாயையில் கலைகளின் ஆசாரங்களையே கண்டங்களுக்கிடையே காசுக்காய் பரிமாறி உலகின் முறையான கலாச்சாரத்தின் அத்திவாரத்தையே உடைத்து வெறும் மாற்றம் மாற்றம் என்கின்ற மமதையில் விஞ்ஞானம் எழுந்து நிற்க பார்க்கிறது. இந்த எழுச்சியானது ஒருபோதும் உலகிற்கு ஒளியாய் இருக்க முடியாது. ஏனெனில் கலாச்சாரம் என்ற அடித்தளம் ஆட்டம் கண்டு விட்டதால் இனி விஞ்ஞானம் வெறுமனே எழுந்து விழ வேண்டியதுதான். அதனால் உலகம் வாழ விஞ்ஞானம் அவசியமே. எனினும் அவ்விஞ்ஞானம் தன் கருவூலத்தையே மறந்து கண்மூடித்தனமாக பயணிக்காது. கலாச்சாரத்துடன் ஒத்து ஒழுகின் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் போல் இன்றும் வித்தாக விளங்கும் கலாச்சாரத்தில் வேரூன்றி கிளைத்து தனது வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கையில் நிகழ்கால எதிர்கால உலகம் கலாச்சாரத்துடன் இணைந்ததான விஞ்ஞான வளர்ச்சி போக்கில் புதியுகம் படைத்து பூரிக்கும் என்ற எனது ஆழ்ந்த உள்ள கிடக்கையை முன்வைத்து இனிவரும் காலங்களில் கலாச்சாரத்தை பாதிக்காத ஆக்கபூர்வ மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என விஞ்ஞானத்தையும் வாழ்த்தி அவையை பணிந்து அமர்கிறேன். நன்றி.